வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 12 உடைய அன்பாக்சிங் ப்ளஸ் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் கைஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் பிக் பில்லியன் டேஸில் பார்த்தீங்கன்னா iPhone 12 49,000 வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு குயிக்கான அன்பாக்சிங் தான் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இன் கேஸில் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 12 உடைய அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் iPhone 12 கொஞ்சம் நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம 13 சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது iPhone 12 அந்த பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் நம்மளுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணனால இந்த ஷிப்பிங்காக அவங்க ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் வாங்கும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வரப்போகிறது கிடையாது. அண்ட் எனிவே நான் பாக்ஸ் பார்க்கும்போது 12 மினியோட பாக்ஸை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மினியோட பாக்ஸ் அண்ட் இது வந்து iPhone 13 மினியோட பாக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பாக்ஸ் மூணுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. 12 and 12 மினி கம்பேர் பண்ணும்போது 12 கொஞ்சம் பெரிய ஃபோன்னால கொஞ்சம் பெரிய பாக்ஸில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் ஓவரால் நம்ம ஐஃபோன் பாக்ஸ் நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க. இது 64GB வேரியன்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். ஆக்சுவலாக அது ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் எனக்கு வந்து ஆக்சுவலாக 49,000 இது கிடச்சிது. ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் சீல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோனில் அதாவது 12 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் சீலு. இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தட்ஸ் இட். பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் நம்ம எடுத்துடலாம். அண்ட் இப்போ தட்ஸ் இட் நம்மளுக்கு அன்பாக்சிங். இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள iPhone 12. ஸோ மொபைல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது iPhone 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மொபைலுக்கு நம்ம அப்புறம் வருவோம். மேலும் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனை நம்ம சொல்லவே வேண்டாம். வெறும் USB-C to லைட்னிங் கேபிள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் ஆப்பிளுடைய பேப்பர் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இதை பற்றி அதிகமாக பேச வேண்டாம். அண்ட் எனிவே இப்போ பாக்ஸ்லாம் வச்சுட்டு மொபைலுக்கு வந்துடுவோம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ மொபைலுக்கு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நல்லா கிளாஸியான 6.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே நமக்கு இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளாஸி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 12 மினியில் பார்த்த மாதிரி இங்கே மட்டும் உங்களுக்கு மேட்டிக் கிளாஸ் வரும். மொபைல் கையில் எடுக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. வெயிட் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. பட் கொஞ்சம் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் எனிவே நம்மளுக்கு ஐஃபோனோட அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளுக்கு பாக்ஸில் கிடையாது. உங்களுக்கு கலர் தெரியும், சார்ஜர் அடாப்டர் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அண்ட் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வரும். ஸோ கேஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் iPhone 12. ஸோ iPhone 12 நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய கலர் ஆப்ஷன் உங்களுக்கு iPhone 12 பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் apple.comல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்த வரைக்கும் பில்ட் உங்களில் எல்லாத்துக்குமே தெரியும். ஐஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும், டாப் நாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிறதுல ஒரு டஃபஸ்ட் கிளாஸில் தான் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்பிள். பட் எந்த அளவுக்கு தாங்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பெல்ட் தான். அண்ட் இந்த ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம். ரொம்ப சாலிடான பெல்ட் உங்களை அல்லது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு வரும்போது iPhone 12 டிசைன் உங்களை எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் பழைய மாடல் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு iPhone 11 மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். பட் அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்குன்னு ரொம்ப சின்ன ஃபோன், ரொம்ப டைனியான ஃபோன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கரெக்டான சைஸில் இருக்கும் மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட் இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹைட் உங்களுக்கு 146 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71.5 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.4 மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கையில் பிடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 162 கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபோன் தான். நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. லைட் வெயிட்டாக தான் இருக்கு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபோன். அதாவது உங்களுக்கு 12 மினிலேருந்து அடுத்த ஒரு சைஸ் நீங்கள் போகணும், எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு iPhone 12 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மொபைல் ஓப்பன் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிஸ்பிளே தான். நானும் அதான் பார்த்தேன். அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.1 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து iPhone 12 மினி என் கையில் இருக்குது. ஸோ 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது சைஸ் டிஃபரன்ஸ் நீங்களே பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த 5.4 இன்ச் டிஸ்பிளே இல்லை 6.1 இன்ச் டிஸ்பிளே. 6.1 இன்ச் அப்படிங்கிறது தாராளமாக எல்லாத்துக்குமே போதும். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுக்கு எல்லாமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. டெக்ஸ்ட் ஐகான்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது 12 மினியை விட 12 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால. பட்
பெரிய ஃபோன் பிடிக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சின்ன ஃபோன் எனக்கெல்லாம் பர்சனலாக இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு இந்த ஃபோன் பெட்டராக இருக்குது. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அண்ட் நம்மளுக்கு இங்கே ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா HDR டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு OLED டிஸ்பிளே, இது ஒரு மினி LED டிஸ்பிளே அப்படின்னு ஆப்பிள் சொல்லுவாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 625 nits அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஃபோன் 13ஓட கம்பேர் பண்ணும்போது 13ல ஒரு 200 nits எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 nits கம்மியான பிரைட்னஸ்ல இருந்தாலுமே நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே. இதோட கான்ட்ராஸ்ட் லெவல் வேற லெவலில் இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பான ரொம்ப கலர் அக்யூரேட்டான ஒரு டிஸ்பிளே தான் இது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைசேஷன், ரொம்பவே நல்ல டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் ஐஃபோன் 13 சீரிஸோட டிஸ்பிளே கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இந்த டிஸ்பிளே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஐஃபோன் 12 mini vs 13 mini, மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எல்லாருமே ஐஃபோன் 12 வாங்குறதுக்கான ஒரு காரணம் பேட்டரி லைஃப். ஸோ ஐஃபோன் 12ஓட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனிஷியலாக எல்லாம் செட்டப்பையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் கீக் பெஞ்ச் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட்டையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா 60% சார்ஜ் இப்போ நிற்கிது ஃபோனில். ஸோ ஆக்சுவலாக நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது 90% இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப் நமக்கு ஐஃபோன் 12ல கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷனில் எனக்கு சுத்தமாக அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அண்ட் பேட்டரி லைஃப் டெஸ்ட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வருது. ஐஃபோன் 12 mini vs 13 mini அண்ட் ஐஃபோன் 13 mini vs ஐஃபோன் 12 இந்த மாதிரி 2 பேட்டரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ எல்லாமே வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் கேஸ் இப்போ ஓவரால் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஃபோன் 12 miniலேருந்து 12 பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 12 miniயில் என்ன கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்களோ அந்த சேம் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு ஐஃபோன் 12லையுமே இருக்குது. ஸோ ஐஃபோன் 12ல நம்மளுக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 12 MP பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ், அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ ஓவரால் இதோட இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஐஃபோன் 12 miniக்கு எக்கச்சக்க வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம மேலே ஐபட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் நிறைய இமேஜ் சாம்பிள் கிடைக்கும். கிட்டத்தட்ட சேம் கேமரா சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12லையும் வருது. 12 miniக்கும் 12க்கும் சேம் கேமரா செட்டப் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸை உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காமிக்க, நீங்களே பாருங்கள். அண்ட் ஓவரால் நம்மளுக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் சொல்ல போனால் நீங்கள் ஐஃபோன் 13 சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 12 சீரிஸுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடையாது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்குது, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக அங்கே கிடைக்கும். பட் இந்த கேமரா செட்டப் ரொம்பவே நல்லா இருக்குது. 2021ல் நீங்கள் இந்த கேமரா செட்டப் ஒரு பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கேமரா இருக்குது. அண்ட் இப்போ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, டீட்டெயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது நம்ம ஃபேஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் அண்ட் சின்ன சின்ன அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஐஃபோன் எல்லா ஐஃபோன்ஸ்லையுமே இருக்குது. நான் மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஐஃபோன் 13லையுமே இந்த சேம் பிரச்சனை இருந்துச்சு. ஐஃபோன் 12லையும் இருக்குது, 12 miniலையும் இருக்குது, ஐஃபோன் SEலையும் இருக்குது. எல்லா ஐஃபோன்ஸ்லையுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஃபோன் 12 பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் மோடில் போயிட்டு நீங்கள் ஸ்கின் சாஃப்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது போர்ட்ரேட் மோடில், அதை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல இமேஜ் குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்குது. ஓவரால் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஐஃபோன் 12 பொறுத்த வரைக்கும் A14 பயானிக் சிப் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் 5 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசர். அண்ட் இதோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோருக்கான CPU அண்ட் 4 கோருக்கான GPU நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு A15 பயானிக், அதாவது இந்த வருஷம் லான்ச் ஆன ஐஃபோன் 13 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கீக் பெஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 10% டிஃபரன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ 10% டிஃபரன்ஸ் தான் இருக்குது. அந்த 10%க்காக நீங்கள் விலை ரொம்பவே அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓவரால் சொல்ல போனால் A14 பயானிக் சிப் எந்த விதத்துலையுமே இன்னைக்கு 2021 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது பவர்ஃபுல் ப்ராசஸ். உங்களுக்கு எந்த வித லேகுமே உங்களுக்கு இருக்காது, சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு தேதியில் கூட இந்த ப்ராசரை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த பெரிய ப்ராசருமே கிடையாது. A15 பயானிக் அஃப்கோர்ஸ் இருக்குது, அதை தாண்டி நம்மளுக்கு வேற எந்த ப்ராசருமே கிடையாது. அண்ட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 11 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 12ல 5G அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஐஃபோன் வாங்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி ஐஃபோன் 12 பொறுத்த வரைக்கும் இனிஷியல் இம்ப்ரெஷன் அவ்வளோதான். நான் மேலும் நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கொண்டு வரேன். அண்ட் ஓவரால் நான் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 49,000 வாங்கியிருந்தேன். பட் இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணி 50,000 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ 50,000க்கு ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு பட் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது
டுவெல் மினியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. நான் எதிரே பார்க்கல சுத்தமாக. ஒரு 40,000 கூட நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தேன். பட் அவங்க 37க்கு கொண்டு போவாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு டீலாக இருக்குது. நீங்கள் ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 12 எந்த விதத்தில் சிறந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அங்கேஸ் இப்போ நீங்கள் ஐஃபோன் 12 12 மினியை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டிஸ்பிளே பெருசாக வருது. ஸோ டிஸ்பிளே பெருசாக இருக்கனால ஓவரால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பெரிய ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஐஃபோன் 12 கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ பெரிய ஃபோன் பிடிச்சிருக்கவங்களுக்கு யூடியூப் பார்க்கறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த சைடில் சின்ன ஃபோன் பிடிக்கிறவங்களுக்கு, அதாவது சின்ன ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஐஃபோன் 12 மினி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு பர்சனலாக சின்ன ஃபோன் தான் பிடிக்கும். அதுக்குங்கிறதுக்காக இதுதான் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய ஃபோன் பிடிக்கும், அது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான், அதை நான் வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 12 பெருசாக வரும். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி சைஸ் பெருசாக வருது. ஸோ பேட்டரி சைஸ் பெருசாக இருக்கனால கண்டிப்பாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஐஃபோன் 12 ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐஃபோன் 12 ரொம்பவே இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப் நம்மளுக்கு கிடைக்குது. பட் 12 மினியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக நமக்கு ஐஃபோன் 12 மினிலே நம்மளுக்கு கிடைச்சது. அண்ட் இப்போ மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சேஃப். ஸோ மேக்ஸ் சேஃப்க்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 நம்மளுக்கு 15 வாட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோன் 12 மினியில் நம்மளுக்கு 12 வாட்டுக்கான சப்போர்ட் தான் இருக்குது. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஃபோன் பெருசாக இருக்கனால அந்த மேக்ஸேஃப் டிஸ்க் பெருசாக இருக்குது, அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கிடைக்குது. பட் இந்த சைடில் நீங்கள் ஐஃபோன் 12 மினியை பார்க்கும்போது ஃபோன் சின்னதாக இருக்கனால மேக்ஸேஃப் டிஸ்க் சின்னதாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக தான் கிடைக்கும். அண்ட் இப்போ ஃபைனலி நாலாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி. ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீக்கரோட ஹோலே பார்க்கலாம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஐஃபோன் 12 மினியில் ஹோல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஓவரால் உங்களுக்கு ஐஃபோன் 12 சவுண்ட் 12 மினியை விட ரிச்சராகவும் இருக்குது, லவுடராகவும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓவரால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இந்த 4 டிஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. இந்த 4 டிஃபரன்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு 13,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் ஐஃபோன் 12க்கு போகலாம். 50,000க்கு விற்கிறாங்க, அதுக்கு போகலாம். அப்போ இந்த 4 விஷயம் எனக்கு பெருசாக தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஸோ எனக்கு 37,000க்கு கிடைக்கிற ஐஃபோன் 12 மினி பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் 12 மினியை தான் கன்சிடர் பண்ணுவேன். பட் அந்த ஃபோன் சைஸ் அப்படிங்கிறது டோட்டலி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களோட யூசேஜ் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் ரெண்டு ஃபோனுமே கண்டிப்பாக பக்கா வேல்யூ தான். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஐஃபோன்ஸ் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.